ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட்னர் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். என்னென்ன கிரிப்டோ நம்ம ஸ்கேமா இல்லாட்டி அது எப்படி ஸ்கேம் ஆகுது, ஸோ எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து நம்ம தமிழில் பார்த்தா தெரிஞ்சுக்க உங்களுக்கு 50 யூஎஸ்டிலேருந்து 1500 யூஎஸ்டி வரை சம்பாதிச்சு வெறும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே, கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ளே நான் வந்து ஏர்ன் பண்ணதை எப்படி ஏர்ன் பண்ணதை இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ தான் கிரிப்டோ டெக் தமிழ். ஹலோ கைஸ், என்னென்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கிரிப்டோவில் வந்து ஸ்கேம்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னென்னா நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க டெய்லி வந்து ரிட்டர்ன் தர்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணோன்னா அவங்க வந்து ஸ்கேம் எடுத்து போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஸ்கேம் சைட்ஸுகள் அப்படியானதான் ஸ்கேம் சைட் இருக்கும். பட் நாம் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுன்றது அதுக்கும் எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் வந்து பைனான்ஸ் உண்டு. அதுக்கு இல்லை அப்படி வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அண்ட் நான் அந்த அப்படியான எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம். அந்த ட்ரேடிங் பண்ணுறது ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் நம்ம பண்ணலாம். ஸ்பாட்டுன்றது நார்மலாக தெரியும். இப்போ ஒரு ப்ரைஸுக்கு நம்ம வந்து வாங்கி அது வாங்கின ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அதில் விற்றா அதில் வர ப்ராஃபிட் நம்ம ஸ்பாட் ட்ரேடு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் என்ன மாதிரிண்டா, இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஒரு கடையில் ஒரு கடன் ஆரம்பிக்க நினைப்பீங்க. ஸோ இப்போ எப்படின்னா ஒரு காணி வேண்டி அதுக்கு ஒரு கடை கட்டி அதுக்கு பிறகு அதில் இன்வெஸ்ட் பண்ணி அது நிறைய கான்செப்ட் இருக்கும். சும்மா நம்ம நார்மலாக வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு. இதே நீங்கள் கடை ஆரம்பிக்காமல் உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன்டா ட்ரேடிங்கில் வந்து சேம் இது ஆப்ஷன் தான். நம்ம வந்து கடையில் எப்படி ஒரு பொருளுக்கு வாங்கி ஒரு பொருள் அதிகமான ப்ரைஸ்னால் விற்கிறோம், அதே மாதிரி இங்கே இந்த ஒரு ப்ரைஸுக்கு நான் ஒரு கோயினை வாங்குகிறோம், அது நம்மளுக்கு அதிகமான ப்ரைஸுக்கு போகும்போது நம்ம செல் பண்ணுறோம். அது சேம் கான்செப்ட். அது இதுக்குன்னு ஒரு மொபைல் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஸோ அதுதான் கான்செப்டே. ஸோ ட்ரேடிங் கான்செப்ட் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ட்ரேடிங்கிறது இப்படியான கான்செப்ட் தான் போயிட்டுருக்கு. அண்ட் அது 100% லெஜிட். அது உங்களுடைய டேலண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ அதில் எந்த ஸ்கேமும் கிடையாது. அண்டு பார்த்தா நம்ம வந்து 50 யூஎஸ்டிலேருந்து 1500 யூஎஸ்டிலேருந்து ஏர்ன் பண்ண விதம் எப்படின்ட்டா ஏர் ட்ராப். இப்போ நம்ம வந்து கிரிப்டோவில் வந்து நிறைய வெளியில் ஏர்ன் பண்ணலாம். அதாவது ட்ரேடிங் வர ப்ராஃபிட்டில் நம்ம அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்டு வந்து மைனிங்ன்றது ஒரு சில ப்ராஜெக்ட் லிஸ்ட் ஆகிற முன்னுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எப்படியான டெய்லி ஒன் டைம் வந்து நம்ம ஒன் பண்ணுற மாதிரி செக்ஷன், அதாவது மொபைலில் ஒரு ஆப் இருக்கும். ஸோ டெய்லி ஒன் டைம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒன் பண்ணணும். ஸோ அது உங்களோட மொபைலில் ஓட் பண்ணி மைனிங் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அவங்க விட்ரோ கொடுக்கும்போது நம்ம அசட்ஸுக்கு விட்ரோ பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் பிட்காயின் மைனிங் என்று ஆல்ரெடி வந்து நம்ம வந்து விட்ரோ பண்ணுவோம். அதாவது பிட்காயின் மைனிங் இருக்குது. அது எம்பர் பிடிசி மைனிங் அண்ட் கிரிப்டோ டெப் ப்ரௌசர்ன்ற ஒரு ப்ரௌசரில் மைனிங் இருக்குது பிட்காயின். அங்கே நீங்கள் மைனிங் பண்ணுறதை நீங்கள் மைனிங் பண்ண ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 யூஎஸ்டி மினிமம் விட்ரோ வந்து ஒரு 5 யூஎஸ்டி ரீச் பண்ணப்போ நம்ம நார்மலாக வந்து நம்மளோட அசட்ஸுக்கு விட்ரோ பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அசட்ஸ் தான் எது சொல்கிறேன்டா பைனான்ஸ். ஸோ நம்ம ஸ்ரீலங்கா கண்ட்ரிக்கு பார்த்தா பைனான்ஸ் தான் மெயின் கான்செப்ட். வேண்டாம், அங்கே தான் நம்ம வந்து யூஎஸ்டி வாங்கலாம் விற்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் உழைக்கிற யூஎஸ்டியை வந்து நீங்கள் பைனான்ஸில் டேரெக்டாக விற்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து கண்டிப்பாக பைனான்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்ட் வச்சு தான் இருக்கணும். அண்ட் பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்லாத அக்கௌண்ட் கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக சைன் அப் பண்ணி கொடுக்க சிம்பிள் தான். இமெயிலுக்கு இருக்கும் பாஸ்வேர்ட் அண்ட் நார்மலாக இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் பண்ணி கேவிசி கண்டிப்பாக பண்ணிக்கணும். கேவிசின்றது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஐடென்டி கார்டு. சொல்லுவேன் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் எந்த டவுட் இப்போ புதுசாக வர ஆக்களுக்கு அப்படி கேவிசின்னா என்னென்னு தெரியாது, சைன் அப் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அது எப்படி அந்த சமயம் என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நம்ம டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எப்படி சைன் அப் பண்ணுறேன், எப்படி கேவிசி பண்ணுறேன்ட்டு கண்டிப்பாக. அதாவது புதுசாக வராங்களுக்கு இப்போ ஆல்ரெடி சைன் அப் பண்ணாக்களுக்கு தேவையில்லை. அண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் எப்படி சைன் அப் பண்ணுற கேவிசி பண்ணுறது. அண்ட் வந்து இப்போ அதுதான் கான்செப்ட் வந்து சரியா. இப்போ நான் வந்து நம்ம வந்து புதுசாக வர ப்ராஜெக்ட் மைனிங் இருக்குது. அது வந்து விட்ரோல் பண்ணுறது அவங்க வந்து விட்ரோல் அப்ரூவ் பண்ணணும். அண்ட் அந்த நம்ம பண்ணுற மைனிங் வந்து அவங்க ஒஃபிஷியலாக லிஸ்ட்டாக இருக்கணும். பட் ஒஃபிஷியல் லிஸ்ட் ஆகி நம்ம விட்ரோ பண்ணுறதுக்கு ஒரு மைனிங்ஸ் தான் பிட்காயின் மைனிங். அதில் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருப்பேன். எம்பர் பிடிசி மைனிங். ஸோ எம்பர் பிடிசி மைனிங் டெய்லி ஒன் டைம் நம்ம மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே விட்ரோல் பண்ணுறது எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி விட்ரோல் ப்ரூஃபும் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பிடிசி மைனிங்கில். ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட் வந்து. இப்போ நான் வந்து ஏர் ட்ராப் பண்ணுறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நார்மலாக இப்போ உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து உங்களோட புதுசாக ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு உடுப்பு கடை. அந்த உடுப்பு கடையில் வந்து பார்த்தா அன்றைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்க ஒரு பெர்சன்டேஜ் வந்து பெர்சன்டேஜ் தள்ளுபடின்னு வச்சுருப்பாங்க. பார்த்தா தெரியும் பெர்சன்டேஜ் தள்ளுபடி. ஸோ இன்றைக்கு வாங்குற ஆட்களுக்குன்னா அப்படி அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் ஏர் ட்ராப்னா புதுசாக ஒரு கோயின் லிஸ்ட் ஆக போகுது. அப்போ அந்த புதுசாக உள்ள லிஸ்ட் ஆகிற கோயினை
ஒரு பர்டிகுலர் கோயினை ஏர் ட்ராப்புன்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஓகே, ஒரு 20% 30% கோயினுங்க ஏர் ட்ராப் ஃப்ரீ கான்செப்ட் ஒதுக்கி வச்சுக்குவாங்க. அது எப்படி டாஸ்க்கள் கம்ப்ளீட் பண்ணுறேன்டா, அவங்களுக்குன்னு ஓனாக வந்து டெலிகிராம் சேனல் இருக்கும், ட்விட்டர் இருக்கும். ட்விட்டரில் போய்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி அதான் டாஸ்க். நம்ம பார்த்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஃப்ரீ தான். அதாவது டெலிகிராமில் போய்ட்டு அவங்களோட சேனலில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டெலிகிராமில் போய்ட்டு அவங்கள பின் பண்ணியிருப்பாங்க போஸ்ட், அதை நம்ம ரீபோஸ்ட் அண்ட் குவாட் போஸ்ட் அண்டு டேக் பண்ணி கமெண்ட்ஸை பற்றி அவங்கள கொஞ்சம் இது ஒரு எக்ஸலன்ட் ப்ராஜெக்ட் அப்படி சும்மா ஒரு நார்மலாக டேக் பண்ணி அவங்கள இதை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுறது. ஸோ இப்படி கான்செப்ட் தான் ஏர் ட்ராப்பில். இப்படி செய்யும்போது நாம் வந்து எலிஜிபிள் ஆகும் ஏர் ட்ராப் மூலம். அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கோயினை வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. தான் ஏர் ட்ராப் கான்செப்ட். இப்போ அந்த ஏர் ட்ராப் கான்செப்ட்டில் நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டா ஒரு ஏர் ட்ராப்பில் நிறைய ஏர் ட்ராப் வருது. பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஏர் ட்ராப் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு ஏர் ட்ராப் ஸ்கேமும் ஆயிடுது, ஒரு ஏர் ட்ராப் லெஜிட்டாகவும் இருக்குது. ஸ்கேமரை நம்ம பயப்படுத்த ரீசெண்டாக அந்த ஏர் ட்ராப் வந்து ஃப்ரீயாக தான் ட்ரை பண்ண போகிறோம். வந்தால் வருது போனால் போகணும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரீயாக கான்செப்ட்லாம் வர போகிறோம். ஸோ அந்த ஏர் ட்ராப் வந்து ஃப்ரீ கான்செப்ட் தான். அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நோட் கோயின்லாம் பெரிய அளவு ப்ராஃபிட் கொடுத்தது. நோட் கோயின் என்ன சொல்லலாம், மொபைல் டக்குன்னு தட்டிட்டு இருக்குது தான் வேலை நோட் கோயின்றது. ஸோ டெய்லி அவங்களுக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் மொபைல் தட்டிட்டு இருக்க தான் வேலை. அப்போ அந்த தட்டிட்டு இருக்கிறது தான் வேலை. ஆனால் பாருங்கள், அந்த நினச்சி பார்க்க அப்புறம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 300லேருந்து 1000 யூஎஸ்டி கிடைச்சிது ப்ராஃபிட். இப்போ இது புதுசாக என்ன நான் சொல்கிறேன், ஏர் ட்ராப்ன்றேன், நோட் காயின்றேன், கண்டிப்பாக மண்டே குழப்பம். உண்மையாக அவங்களுக்கு புதுசாக வர கிரிப்டோவில் புதுசாக வர இந்த வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு உண்மையாக அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு போக நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு போக நீங்களே புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏர் ட்ராப் கான்செப்ட்னா என்னென்னு. இப்போ நான் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது எனக்கு லெஜிட் ஏர் ட்ராப் தான் ஷேர் பண்ணுவேன். எப்படி ஏர் ட்ராப்னா எக்ஸ்சேஞ்ச் ஏர் ட்ராப். எக்ஸ்சேஞ்சில் வர ஏர் ட்ராப் வந்து 100% நம்பலாம். எப்படின்னா நம்ம டாப் எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்னா பார்த்தோன்னா வந்து பிட்கேட் எக்ஸ்சேஞ்ச், பைபிட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் டாப்பில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு ஏர் ட்ராப் கான்செப்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நம்பி செய்யலாம். இப்போ அதான் நான் சொல்கிறேன். அதான் கூடுதலாக நம்ம சேனலில் வந்து ஏர் ட்ராப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஏர் ட்ராப் கண்டிப்பாக செய்ய சொல்லுவேன். ரீசெண்டாக கண்டிப்பாக ரிட்டர்ன் இருக்குது, பெரிய ஒரு ரிட்டர்ன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஏர் ட்ராப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஏர் நான் வெறும் 50 யூஎஸ்டியில் ஸ்டார்ட் பண்ணேன் எக்ஸ்சேஞ்ச் ஏர் ட்ராப்பில். சரியா, எக்ஸ்சேஞ்ச் ஏர் ட்ராப் வெறும் 50 யூஎஸ்டியில் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன கான்செப்ட் நினைக்கிறீங்க அண்டு பார்த்தா அது சேம் ஆப்ஷன் தான். அவங்களோட ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுறது, அடுத்து ஒரு ட்ரேடிங் மூலிமா ஒரு பை அண்ட் செல் ட்ரேடிங் மூலியம் பண்ணுறது. அதாவது அவங்கள ஒரு லிஸ்ட் பண்ண கோயின் இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம வந்து ஒரு 100 யூஎஸ் ட்ரேடிங் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு பை பண்ணிட்டு ஒரு செல் பண்ணிட்டு வர்றது, அதுதான் வேலை. ஸோ அப்படியான வேலை. ஆனால் ரேண்டம்லி கொடுப்பாங்க, ஒரு 40,000 பேர் ரேண்டம்லி கொடுப்பாங்க. நான் என்ன செஞ்சேன்டா, பைபிட் எக்ஸ்சேஞ்ச் கிட்டத்தட்ட 5 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். நல்லா நோட் பண்ணி கொடுங்க. ஒரு 5 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். 5 அக்கௌண்ட் எங்களோட ஃபேமிலியோட மெம்பர்ஸ் வச்சு கேவிசி பண்ணி வச்சு ஒரு 5 அக்கௌண்ட் வச்சுருந்தேன். ஸோ ரேண்டம்லி செலக்ட் பண்ணுற ஒரு 40,000 பேரில் நம்ம வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகணும்னு கண்டிப்பாக. ஏன்டா அது ரிட்டர்ன் வந்து 50லேருந்து 100 யூஎஸ்டி ரிட்டர்ன் வரும் பாருங்கள். ஆனால் ஃப்ரீ தான். நம்ம 50 யூஎஸ்டி ட்ரேடிங் பண்ணி தான் பண்ண போகிறோம். எனக்கு அந்த 50 யூஎஸ்டி என்ன செஞ்சேன்டா, அங்கே போய்ட்டு வந்து அந்த ட்விட்டர் டாஸ்க்லாம் முடிச்சுட்டு ஒரு அக்கௌண்ட்டில் செஞ்சுட்டு ட்விட்டர் அக்கௌண்ட் 5 ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருப்பேன். ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒவ்வொரு ட்விட்டர் அக்கௌண்ட் படி 5 அக்கௌண்ட் வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் போய்ட்டு அந்த டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ணி அந்த திருப்பி அதே 50 யூஎஸ்டி எடுத்து இன்னொரு அக்கௌண்ட் கொடுப்பேன். இன்னொரு அக்கௌண்ட் கொண்டு போய்ட்டு அதே சேம் ஆப்ஷன் தான் செய்வேன். என்னென்னா ட்விட்டர் டாஸ்க்லாம் முடிச்சு ஒரு ட்ரேடிங் மூலியமாக ஆகிட்டு அப்படி 5 அக்கௌண்ட் செஞ்சுட்டு 5 அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து டார்கெட் அடிச்சிடும். அடிக்கும்போது ரிட்டர்ன் வந்து அதில் இருக்கும் 50-100 யூஎஸ்டி கண்டிப்பாக ரிட்டர்ன் இருக்கும். ஸோ இதே சேம் கான்செப்டை செஞ்சுட்டு ஸோ தொடர்ந்து ஏர் ட்ராப் கொடுத்துட்டே இருந்தேன் தொடர்ந்து. சரி, அப்போ நம்ம கொடுக்குற ஏர் ட்ராப்பில் நம்ம சேனல் ஷேர் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருந்து நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணீங்க, நீங்களும் என்னோட சேர்ந்து வந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள்கிட்டையும் நார்மலாக ஒரு 1500 யூஎஸ்டி இன்றைக்கு இருந்துருக்கும். 1500 யூஎஸ்டி பெருமதி என்னென்று சும்மா நான் சொல்லி தேவையில்லை, உங்களுக்கே புரியும். உங்களுக்கு நம்மளோட கான்செப்ட் ஒரு யூஎஸ்டி 310 ரூபா. இந்தியாவில் 90 ரூபாலேருந்து 99 ரூபா சம்திங் போயிட்டு ஒரு யூஎஸ்டி. ஸோ அதான் ஏர் ட்ராப் கான்செப்ட் என்னை மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஏன்டா நம்ம வந்து அப்படி தான் ட்ரை பண்ணது. அப்படியே அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா பைபிட்லேருந்து பிட்கேட் வேர்ல்டு கொண்டு போனேன். பிட்கேட் வேர்ல்ட்லேயும் சேம் ஆப்ஷன் தான். அவங்க ட்விட்டரை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, ஒரு ட்ரேடிங் எடுக்க சொல்லுவாங்க. இப்படி மாறி கொண்டு போயிட்டு ஒரு 300 யூஎஸ் சேர்த்தேன். அப்படியே 300 யூஎஸ் சேர்த்து என்ன செஞ்சேன்னா லான்ச் பேட் BWG லான்ச் பேட் வந்துச்சு. ஸோ இது பெரிய நல்ல இது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு என்ன செஞ்சேன்டா, நான் உழைச்ச 300 யூஎஸ்டியும் திருப்பி ஏர் ட்ராப் இங்கே கொண்டு போனேன். அவங்களோட லான்ச் பேட் நான் சொல்லியிருந்தேன் அந்த ட்ரேடிங் மூலம் செய்கிற மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 அக்கௌண்ட்டில் செஞ்சேன். ஒரு கிட்டத்தட்ட 7 யூஎஸ்டி ஒரு நாள் ஃபீஸ் போணுச்சு. நார்மலாக ஒரு 7 யூஎஸ்டி ஒரு ஃபீஸ் போணுச்சு. நான் உழைச்ச ஏர் ட்ராப் உழைச்ச காசு இதில் போடுவோன்னு உழைச்சேன், நம்பி செஞ்சேன். அதுக்கு ரிட்டர்ன் கிடச்சிது. கிட்டத்தட்ட நம்ம அதை ரிட்டர்ன் அதை ஆல்ரெடி ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருப்பேன், நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட 1200 யூஎஸ்டி ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு கான்செப்டில் என்ன அதெல்லாம் விற்கலை. ரீசெண்டாக அவன் வந்து இப்போ 0.5 யூஎஸ்டிக்கு தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கடைசி 3 யூஎஸ்டிலேருந்து 5 யூஎஸ்டி வரையும் போகலாம். 3 யூஎஸ்டியில் முடியும் கிட்டத்தட்ட 4500 யூஎஸ்டி ரிட்டர்ன் அது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து மார்க்கெட் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகலை.
எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் எண்டுக்குள்ளே புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் வந்து $5000 ரிட்டர்ன் இருக்கும். ஸோ அதுக்காக அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கோயினை. ஏன்டா நிறைய பேர் செல் பண்ணியிருப்பாங்க அந்த கோயினை வந்து. ஸோ நாம ரிட்டர்ன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் ஒரு 3 to 5 USD கண்டிப்பாக ரிட்டர்ன் போகும்ண்டு. அண்ட் அவங்களோட ஓன் டோக்கன் வந்து பிட்காயின் வாலெட்டு. ஸோ இதுதான் கான்செப்ட் தான் நம்ம வந்து ஏர்ட்ராப்பை அடிக்கடி சொல்கிறது. ஏர்ட்ராப் செய்யுங்க ஏர்ட்ராப்பெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. அண்டு ஃபுல்லாக கத்தி எத்தனை ஏர்ட்ராப் ஷேர் பண்ணியிருந்தேன் கூடுவோம். அவ்வளவும் நல்ல எனக்கு இப்போ ஷேர் பண்ண அவ்வளோ ஏர்ட்ராப் ரிட்டர்ன் வந்து தான் இருந்துச்சு. ஸோ என்னடா சேர்ந்து நீங்களும் உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துருக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறது. ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஏர்ட்ராப்லாம் என்னென்னு தெரியும். அண்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக வராங்களே கிரிப்டோ இந்த வீடியோ பார்க்குறதா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சந்தேகம்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது சம்மந்தம் ஆல்ரெடி இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குண்ணே. ஓகே. ஸோ இது சம்மந்தம் தான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி உங்கள் மூலம் பார்க்குற நம்பருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ கிரிப்டோவை பற்றி இன்னும் உங்களுக்கு ஃபியூச்சரில் பெரிய அளவு பெனிஃபிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன். நான் கிரிப்டோ ஃபீல்டில் வச்சு ஆட்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். அண்டு ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் அதெல்லாம் பெல் ஐக்கனும் ஆல் பட்டி கொடுங்க. அப்போ நம்ம போடி வீடியோ உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து அந்த பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ஏர்டாப் ஷேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நான் செம்ம ஒர்த்தான ஏர்டாப் தான். அதுக்கு தான் நெக்ஸ்ட் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய்.